வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிக்கே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பொதுக்கூட்டங்கிறது போடுறாங்க. தளபதி விஜய் வந்து இதில் பங்கேற்கிறாரு. ஸோ இதில் வந்து நிறையா விஷயங்களை பற்றி பேசுவார். ப்ளஸ் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 5000 பேருக்கு மேலே என்ட்ரி பாஸ் மாதிரி QR பாஸ் மாதிரி கொடுத்து ஸோ நீங்கள் நடத்துகிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து நான் வந்து அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக நம்ம குறிப்பிட்டு டிவிக்கோட அந்த கூட்டணி கணக்குகளை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து டிவிக்கு நடந்திருக்கு. பிகாஸ் செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சதுக்கப்புறம் நிறைய கூட்டணி கதவுகள் ஓப்பன் ஆகிருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ ரீசனாக இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்களும் சரி, ப்ளஸ் ஏடிஎம்கேலேருந்து பல ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 எம்எல்ஏஸ் வந்து தாவேக்காக லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு பிக் மூவ்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா, காங்கிரஸ்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சந்தித்து அந்த கூட்டணி விஷயங்கள் பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் உண்மை தான். அது அவங்க சந்தித்து பேசினது உண்மை. கூட்டணிக்கான கதவுகள் வந்து காங்கிரஸோடு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் எண்டு இல்லை ஜான் அந்த ஃபஸ்ட் வீக் அந்த பிஃபோர் ஜானுக்குள்ளே இந்த கூட்டணி வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுங்கிறது உறுதியாக்கப்படுது. ஏன்னா திமுக வந்து காங்கிரஸுக்கு பார்த்திங்கன்னா 28-30 சீட்டுக்குள்ளே தான் கொடுக்குற மாதிரி இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் டிவிகே சைடு வந்து காங்கிரஸ் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 60 சீட்டாச்சும் எங்களுக்கு கொடுங்க, ப்ளஸ் ஆட்சிலையும் அதிகாரத்தையும் பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இது வச்சுருக்காங்க போல். ஸோ அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுனால மேலும் அவங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்ஸான கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, யூனியன் டெரிட்டரியான பாண்டிச்சேரி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. பிகாஸ் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கூட கேப்பபிலிட்டி இருக்குது. இவங்க வந்து விஜய் அவர்களோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா. ஸோ பொறுத்து வந்து பார்க்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா டிவிக்கோட மற்ற எல்லா கட்சிகளுமே வர்றதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஏன்னா தாவேக்கா வந்து ஆட்சிலையும் அதிகாரத்துலையும் பங்குன்னு சொன்ன ஒரே கட்சி தாவேக்கா மட்டும்தான் முதல் மாநாட்டில் இருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ பொறுத்துன்னு பார்க்கலாம். ஸோ காங்கிரஸ் வந்து வருமா வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.